ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட மதுரை மாநாடு ஸ்பீச் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சும்மா உக்கிரத்தின் உச்சகட்டமா இருந்துச்சு. நான் ஸ்டாப்பா சும்மா பட்டாசா வெடிச்சிருந்தாரு. ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள்னு சொல்லிட்டு வேற லெவல் ஒரு ட்ரோலு. டிஎம்கே பண்ண சம்பவங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா வச்சு செஞ்சுட்டாரு. அண்ட் கஷ்டப்பட்டு ஆர்டிபிஷியலா பில் பண்ண நினைச்ச அப்பா அப்படின்ற ஒரு டேக உடைச்சு அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா டேக் கொடுத்துட்டாரு. சோ இந்த ஒரு நேம் தான் இனிமேல் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆக போகுது. அண்ட் இந்த பக்கம் திமுகவுக்கு செம்ம அடினா அந்த பக்கம் பாஜகவுக்கு தரமான அடி. அண்ட் அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு இன்டைரக்டா அந்த சிங்கம் ஸ்டோரியில தரமான ஒரு அடி. அதாவது உயிர் இல்லாததை கெட்டு போனதை சிங்கம் தொடவே தொடாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களுக்கு ஒரு உச்சக்கட்ட அவமான அடி. அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேவுக்கும் ஒரு அடி. அண்ட் ஆல்சோ கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அப்போ யாரோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, சஸ்பென்ஸோட இருங்க அப்படின்ற மாதிரி துப்பாக்கி டைலாக் வேற. தென் எம்ஜிஆர் அவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பயங்கர ஹையா பேசியிருந்தாரு. அதாவது எம்ஜிஆர் அவர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, பட் என்னோட அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ மதுரை மண்ணுல அவரை நினைவு கூறாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் 2026 எலெக்ஷன்ல மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய்னு சொன்னது பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் எந்த தொகுதியில நிக்க போறாருன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு வரணும்னு நினைச்சிட்டோம். பட் அதுக்கப்புறம் தமிழகம் முழுக்க இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் விஜய் தான் நிக்க போறான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. அண்ட் சீக்கிரமே அடுத்து மக்களை மீட் பண்ண போற நேரடியா அப்படின்ற மாதிரி தமிழகம் முழுக்க வரப்போற சுற்றுப்பயணத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எக்ஸாக்டா தளபதியோட ஸ்பீச் 33 நிமிஷம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இந்த ஒரு ஸ்பீச்ல உங்களுக்கு ஹைலைட்டா பட்டது எது? ஸ்பீச் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.